லக்ஷ்மி பிடிவாதமா ஹரிசார் வீட்டுக்கு போக மாட்டேன்ட்டா. சந்தோஷம் லக்ஷ்மிய வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேங்கிறான். இப்ப நம்ம என்னதான் பண்றது? பேசாம லக்ஷ்மி இந்த அபார்ட்மெண்ட் விட்டு வெளியில போங்கன்னு சொல்றதுதான் பெட்டர். பிரதீபா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இத பார், இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி லக்ஷ்மி, அத நீ மறந்துடாத. ஐயோடா, செக்ரட்டரி செக்ரட்டரிங்கிறவங்க அபார்ட்மெண்டோட கௌரவத்தை காப்பாத்தணும். இப்படி கேவலப்படுத்த கூடாது. இப்பவே நாம இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். சந்தோஷ் வீட்ல போய் கேட்போம். சரியா? நாம இதுக்கு அங்க போனோம். வீட்ல இருக்கிறவங்கள இங்கே வர சொல்லுங்க. எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி 4 வாரத்தை கேட்டா தான் சரியா இருக்கும். என்ன சொல்றீங்க? ஆஹா, இது கூட கரெக்ட் ஆயிட்டு. குறைச்சு மாறி நிக்காம். ஹலோ ஹலோ, என்ன உன்னி சார்? உங்க குடும்பத்தால இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களோட மான மரியாதை எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க என்னடான்னா எதையுமே கண்டுக்காம இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க கூட கொஞ்சம் பேசணும். வாங்க என் கூட. வரேன், போங்க. வேக வரா. ஷோ, வரிஞ்சோ. அத்தை, அத்தை, என்னத்த இது? ஏன் இப்படி மழையில நினைச்சிருக்கீங்க? உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? ஐயோடா, இவ்வளவு அக்கறை இருந்திருந்தா மழை பெய்யும் போதே வந்து கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதானே. பவி, உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. அழாத அழாத அழாத. எனக்கு ஒண்ணும் இல்ல. குட்டி சாப்பிட்டானா? தூங்குனானா? இல்ல அத்தை, அவனுக்கு உங்க மேல கோவம் இருக்கிற அளவுக்கு அன்பும் இருக்கு அத்தை. வெறும் அன்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இவங்க பாட்டுக்கு 2 நாளா இங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்களும் எதையும் கண்டுக்காமையே இருக்கிறீங்க. உன்னி சார், இது எங்களோட குடும்ப பிரச்சனை. இதுல அபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாரும் தலையிட தேவையில்லை. உங்க குடும்ப பிரச்சனைனா அத உங்க வீட்ல வச்சு பேசி சால்வ் பண்ணிருக்கணும். ஓகேவா? அதை விட்டுட்டு நடு தெருவுக்கு வந்துட்டா 4 பேரு 4 விதமா தான் பேசுவாங்க. நீ எல்லாம் எங்க குடும்பத்தை பத்தி பேசுற அளவுக்கு வந்துருச்சு இல்ல? எல்லாம் எங்க போராத காலம். இதுல கோபப்பட ஒண்ணு இல்ல பவித்ரா. நாளைக்கே லட்சுமிக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா யாரு பதில் சொல்றது? எக்ஸாக்ட்லி. அபார்ட்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அதுக்கும் இதுக்கும் அலைஞ்சிட்டு இருப்பாங்களா? பரிமளமா, ஏன் இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? இருங்க, அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிற ஒருத்தங்க ஏதாவது ராங் டெசிஷன் எடுத்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மொத்த பேரும் பொறுப்பேத்துக்கிறதா? வாட் இஸ் திஸ்? கரெக்ட். இதோ பாருங்க பவித்ரா, நீங்க இவங்கள உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்களோ இல்ல ஹரிசார் வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா முதல்ல இவங்க இங்க இருந்து எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. நான் எங்க அத்தையை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய்க்கிறேன். தயவு செஞ்சு இத பெரிய இஷ்யூ ஆக்காம நீங்க எல்லாரும் கொஞ்சம் கிளம்புறீங்களா? ஏதோ ஒன்னு பண்ணிட்டு போட்டோம். கம். சரி, அதான் போ சொல்லிட்டாங்களே. அத்தை, வாங்க அத்தை, நம்ம போலாம். வாங்க அத்தை. பவி, குட்டி ஏதாவது சொல்ல போறான். நீங்க வாங்க அத்தை, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். வாங்க அத்தை. ஏன்டி பிரதீபா, பவித்ரா வந்து லட்சுமிய கூட்டிட்டு போயிட்டா? பெருசா வெடிக்குன்னு பார்த்தா புசுன்னு ஆயிடுச்சு. வெயிட். பவித்ரா வந்து கூட்டிட்டு போயிட்டா இல்ல சரியாயிடுமா? அங்க வீட்ல சந்தோஷ்ங்கிற ஒரு பெரிய ஆட்டோ பாம்பு. இந்த லக்ஷ்மி இப்போ இவ்ளோ நெருப்பள்ளி இதுல கொட்டி இருக்காங்க. எப்படி வெடிக்க போகுது தெரியுமா? வாங்க அத்தை, வாங்க. இருங்க.
அப்பா, பவி, இவளையா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த? கொஞ்சம் அமைதியா இருங்க தாத்தா. யாரோ ரோட்ல போறவங்க இவங்க இல்ல. இத்தனை வருஷமா இந்த வீட்ல உங்களுக்கும் சந்தோஷ்க்கும் சேவகம் பண்றதையும் இவங்க வாழ்க்கை லட்சியமா வச்சிருந்தாங்க. அது எப்படி தாத்தா இத்தனை வருஷம் உறவை ஒரே நிமிஷத்துல முடிச்சிடுறீங்க? அவங்க உங்களுக்காக பண்ண ஒரு நல்ல விஷயம் கூடவா உங்களுக்கு ஞாபகம் வரல? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த குடும்பத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருந்த ஆணி வேற இவதான். நான் கோயிலுக்கு போய் எனக்காக வேண்டிக்கிட்டதே இல்லை. என் லட்சுமி நல்லா இருக்கணும்னு தான் வேண்டி இருக்கேன். உடம்பால்ல ஒரு துளி விஷம் விழுந்த மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டாலே அதான் என்னால தாங்க முடியல. தாத்தா, நடந்ததெல்லாம் என்னன்னு தெரியாமலே நம்ம பேசிட்டு இருக்கோம். சந்தோஷ், என்ன நடந்துச்சுன்னு அத்தை கிட்ட ஒண்ணுமே கேட்காம ஒரு போட்டோவை பார்த்து நீ இவங்க மேல இவ்ளோ வெறுப்ப காட்டுறது ஒன்னும் சரியில்லடா. குட்டி, ஒரு 2 நிமிஷம் நான் சொல்றத கேளு. அதுக்கப்புறமும் என் மேல உனக்கு கோவம் போலனா என்னை இங்கேயே வெட்டி போட்டுடு. அரவிந்த் கல்யாணத்துக்கு போன அன்னைக்கு அரவிந்த் தன்னோட அப்பாவை எனக்கு அறிமுகப்படுத்தினா. அந்த அப்பா யார் தெரியுமா? உங்க அப்பா அம்மா எங்கப்பா? முதல்ல அவங்கள பார்க்கணும். அப்பா, மாப்ள, இது அப்பா இது அம்மான்னு சொல்லித்தான் தெரியணுமா? அதான் பார்த்தாலே தெரியுதுல. என்னோட பையன் வாழ்க்கைக்கு உதவி செஞ்ச நன்றி கடனுக்காக நான் என் உயிரை வேணாலும் தரேன். ஆனா இது மான பிரச்சனை. நான் இல்ல, என்னோட சூழ்நிலையில இருக்கிற வேற எந்த பொண்ணும் ஒரு காலம் இதுக்கு சம்மதிக்க மாட்டா. நீ ஒரு சொந்த பந்தம் இல்லாத அனாதைன்னு தெரிஞ்சது கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. உடனே நிறுத்திடுவாரு. இந்த கல்யாணம் நடக்கும். அரவிந்துக்கு நான் தான் அம்மா, அவர்தான் அப்பா. என்ன இது தாலின்னு நினைச்சா போயும் வெறும் டாலரை போட்டிருக்க. ஆமாவும் தாலி எங்க? கூட வாழற பொம்பளை கழுத்துல தாலி இல்லனா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யோ, ஒரு பொண்ணோட மனசுக்கு உணர்வுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க. இந்த மஞ்சள் தாலிக்காவது மரியாதை கொடுப்பீங்களா? இதுக்கப்புறம் இவங்க பத்தி யாராவது தப்பா பேசுறீங்க, இங்க நடக்கிறதே வேற. ஒவ்வொரு தடவையும் என்னால இப்படி நடிக்க முடியாது, உண்மையை சொல்லிடலான்னு நினைக்கும் போது ஒவ்வொரு தடையா வந்துச்சு. ஒரு அனாதைக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்கிறது உங்களால தான அரவிந்த் சொன்னா. எனக்கு தெரியாமலேயே என் கழுத்துல இந்த தாலி ஏறிடுச்சு. குட்டி, உன்னை தாண்டி நான் வேற எதையுமே யோசிச்சதில்ல. அப்படி இருக்கும்போது நான் போய் எப்படி இது? அது எப்படி நடந்திருந்தாலும் அந்த தாலி உங்க கழுத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க என் அம்மா இல்ல. நீங்க மிஸ்ஸஸ் ஹரிதான். சந்தோஷ்,
என்னடா பேசுற? நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு பவி. எனக்கு ஏன் அம்மா வேணும், என் பழைய அம்மா வேணும். எனக்கு மட்டுமே சொந்தமான ஏன் அம்மா. நான் உன் அம்மா தான் குட்டி. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, அந்த ஆள் கட்டின தாலியை கழட்டி போட்டுட்டு வாங்க. அப்பதான் நீங்க ஏன் அம்மா. சந்தோஷ், என்ன சொல்ற நீ? பவித்ரா, சந்தோஷ் சொல்றதுதான் சரி. அந்த தாலியால தான் எல்லா பிரச்சனையுமே. அதை கழட்டி போட்டாதான் அவன் மேல விழுந்த கரை போகும். இந்த தாலியை கழட்டிட்டு ஏன் அம்மாவா வாங்க. இல்ல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு அம்மாவே இல்லை. நான் அனாதைன்னு நினைச்சுக்கிறேன். சந்தோஷ் சொன்னதுதான் என்னோட எண்ணம். அதுல உனக்கு சம்மதம் தானே லட்சுமி? எனக்கு இந்த குடும்பம் தான் எல்லாமே. என் குட்டி தான் உலகம். அவன் இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை. அவனுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். குட்டிக்காக என் உசிரிய அறுத்து எரிய சொன்னாலும் நான் தயங்க மாட்டேன். இது என்னப்பா பெரிய தாலி, எடுத்துடுறேன்ப்பா. அப்போ சந்தோஷ் சொன்ன மாதிரியே அந்த சமயக்காரன் கட்டின தாலியை எடுத்தெறிஞ்சிரு. கண்டிப்பாப்பா. எனக்கும் இந்த குடும்பத்துக்குமான உறவை தடுக்கிற இந்த தாலி எனக்கு வேண்டவே வேண்டாம். இப்பவே எடுத்துடுறேன். இரு லட்சுமி, வேணும்னா போட்டுக்கிறதுக்கும் வேணான்னா கழட்டி வாசல்ல விட்டெறியறதுக்கும் அது என்ன காலில் போட்டு இருக்க செருப்பா? இந்த தாலிய யாருக்கும் தெரியாம கட்டிக்கல, ஊரறிய கட்டிக்கிட்டு இருக்க. அது அவ்வளவு சாதாரணமா உன் கழுத்துல இருந்து எடுத்துட முடியாது. சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முறைப்படி செய்யலனாலும் ஊரைக்குட்டி நடந்த இந்த கல்யாணத்தை இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற சுமங்கலி பொண்ணுங்களை கூப்பிட்டு அவங்கள சாட்சியா வச்சுதான் இத கழட்டி எறியணும். இந்த அபார்ட்மெண்ட் நம்ம குடும்பத்தை பார்த்து கைக்குட்டி சிரிச்சது இல்ல, காரி துப்புச்சு இல்ல. இப்ப பாருங்களா, நாங்களும் மானஸ்தங்க, எங்களுக்கும் கௌரவம் இருக்குன்னு காட்ட வேண்டாம். அதான் எல்லாரையும் வர வச்சு அவங்க முன்னாடியே கழட்டி எரிஞ்சு கலங்கத்தை தொலைக்கணுமா? உங்க விருப்பம் அதானா அப்படியே பண்ணலாம்பா. சரி, நான் போய் எல்லாருக்கும் விஷயத்த சொல்லி கூப்பிடுறேன். லக்ஷ்மி வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல. அம்மாடி. ஆமாக்கா. உங்களை பார்க்கலான்னு தான் வந்தம்மா. சொல்லுங்கப்பா. என் குடும்பத்து செய்தி தான் இந்த அபார்ட்மெண்ட் முழுக்க எல்லார் வாயிலையும் அவளா மின்னுதே. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். என்னப்பா சொல்றீங்க? லட்சுமி கழுத்துல அந்த பய கட்டின தாலியை எடுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டோம்மா. லக்ஷ்மிக்கு அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? சந்தோஷ் எனக்கு என் பழைய அம்மா வேணும், இந்த தாலியை எடுக்கணும்னு சொன்னதும் லட்சுமி அதுக்கு ஒத்துக்கிட்டா. என்னக்கா கீதா, இது திருட்டு கல்யாணமா இருந்தா காதும் காதும் வச்ச மாதிரி கட்டி போட்டுடலாம். ஊரறிய கட்டின தாலியாச்சே, அதான் 10 சுமங்கலிங்களை வச்சு அதை எடுக்கலாம்னு தான் உங்களை கூப்பிட வந்த. இப்ப லக்ஷ்மி எங்க இருக்காப்பா? லட்சுமி வீட்டுல தான் இருக்காம்மா. நான் போய் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மத்தவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்.
கீதா வா நம்ம போய் லக்ஷ்மியை பார்த்துட்டு வந்துருவோம். வாங்க வா. லக்ஷ்மிகா அக்கா, அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா? லக்ஷ்மி, எப்படி லக்ஷ்மி இதுக்கு ஒத்துக்கிட்ட? என்னதான் உன் மகன் சொல்லியிருந்தாலும் தாலி கட்டின ஒரு உயிரோட இருக்கும்போது தாலியை எடுக்கிறது பாவம் லக்ஷ்மி. அக்கா, ஹரிஷ் சருக்கு தெரிஞ்சா அவர் மனசு எவ்வளவு வருத்தப்படும். அதை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? என் மனசு என்ன வேதனைப்பட்டுச்சுன்னு யாராவது நினைச்சு பார்த்தாங்களா? என்னோட மான மரியாதையெல்லாம் காத்துல பறக்க விட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் ஏன் அடுத்தவங்கள பத்தி நினைக்கணும்? எனக்கு யார பத்தியும் கவலை இல்லை. எனக்கு என் குட்டி தான் முக்கியம். அவனுக்காக நான் எதையும் செய்வேன். இல்ல லக்ஷ்மி, நீ பண்றது தப்பு, மகா தப்பு. இத்தனை வருஷம் இல்லாம இப்போ நீ எதிர்பார்க்காத நேரத்துல கழுத்துல தாலி ஏறி இருக்குன்னா அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கும். எதுவும் சும்மா நடக்காது லக்ஷ்மி. ஆமாக்கா, இது ஏதோ தெய்வ சங்கல்பம் மாதிரி நடந்திருக்கு. அத போய் வேணாக்கா. நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். என் குட்டிக்காக, என் குட்டியோட நிம்மதிக்காக நான் இந்த முடிவு எடுத்துட்டேன். இதுல இருந்து நான் மாறுறதா இல்ல. இங்க பாரு லக்ஷ்மி, நீயோ நானோ யார் முடிவு எடுத்தாலும் நடக்கிறது என்னவோ மேல இருக்கிறவன் நினைக்கிறது தான். நாம நினைக்கிறது நடக்காது. என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஏ பிரதிபா, பிரதிபா, ஒரு நிமிஷம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இன்னைக்கு லக்ஷ்மிக்கு தாலி எடுக்கிற ஃபங்க்ஷன் பண்ண போறாங்களாமே. ஐ நோ பரிமளமா, இந்த நம்ம அபார்ட்மெண்ட்ல தான் இதெல்லாம் நடக்கும் பரிமளமா. பாருங்க, தாலியில இருக்கிற மஞ்சள் கூட இன்னும் காயல. அதுக்குள்ள தாலியை இறக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க அந்த லட்சுமி அம்மா. ஏதாவது பேசுங்க. ஏன்டி? சாப்பிட தெரியுதுல, ஏதாவது சொல்லுங்க. நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியுது பரிமளமா. அதாவது ஹரிசருக்கு தெரியாமலா லட்சுமி இந்த விஷயத்துக்கு சம்மதிச்சாங்க அப்படின்னு கேட்க வரீங்க. அதானே? அது என்ன பண்றது பரிமளமா? பையனா புருஷனான்னு பார்த்தா பையன்தான் பெருசுன்னு லக்ஷ்மி சொல்லிருப்பா போல. செலிபிரிட்டி ஷெஃப் ஹரிய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில யாருக்கும் தெரியாம அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க லக்ஷ்மி. இருக்கிற கொஞ்ச காலத்தை செலிபிரிட்டி ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டு ஜாலியா வாழலான்னு பிளான் பண்ணா. இதுக்கு தான் இப்ப ஆப்பு வச்சுட்டாங்கல்ல. ஏதோ கொஞ்ச நாள் திட்டுவாங்க, பேசாம இருப்பாங்க, அப்புறமா ஏத்துப்பாங்கன்னு இருந்த லக்ஷ்மிக்கு இப்படி எல்லாம் நடக்கும், இவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியாம போச்சு போல இல்ல. பாவம் பாவம். தாலிய இறக்குனா தான் குடும்பத்தோட ஒண்ணு சேர முடியும்னு சொன்னதும் தன்னோட பையன் மேல இருக்கிற பாசத்தினால தாலி கட்டினவரையே மறந்துட்டாங்க போல. இருந்திருந்தும் இந்த வயசுலதான் இவருக்கு கல்யாணமே கை குடிச்சு. ஆனா கல்யாண வாழ்க்கை கை கூடலையே. லக்ஷ்மி தன்னுடைய ஆசைக்கு ஹரிசர கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப பிரச்சனைன்னு வந்ததும் இப்படி அவரை பலியாட ஆக்கிட்டாளே. ஆமால, போயிட்டாரா? எப்படி? மேடே, மேடே, அபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குது? பிரதிபாவும் பரிமளாவும் ஏதேதோ பேசுறாங்க. லக்ஷ்மி மேடத்தை சந்தோஷ் வீட்டுல சேர்த்துக்கணுங்கிறதுக்காக தான்
நானும் வந்ததுல இருந்து அவன் என்ன பிரச்சனை பண்ணாலும் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கேன் மேடி. ஆனா இங்க வேற ஏதோ நடக்குதே மேடி. ஆமா சார், லக்ஷ்மி மேடத்தை வீட்டுல சேர்த்துக்கணும்னா அவங்க தாலிய அறுத்து எடுக்கணும்னு சந்தோஷ் சொல்லியிருக்கானா. லக்ஷ்மி மேடமும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களாம்.